இங்க ஒரு வயசான பாட்டிக்கு அவங்களோட பேரன் கால் பண்ணி, இங்க பாரு பாட்டி, நான் கார்ல போகும்போது தெரியாம ஒரு லேடி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், சோ என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்க, சோ உடனே எனக்கு ஒரு $10,000 வேணும், பெயில வெளியே வரதுக்கு அது ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பிவிடு, என்னோட லாயர் அதை வச்சு என்ன வெளியே எடுத்துருவாருன்னு சொல்ல பாட்டியும் அவசரமா காசு அனுப்பிவிட பார்த்தா அது ஒரு ஸ்கேம் கால். ஆக்சுவலா இந்த பாட்டி ஒரு இண்டிபெண்டன்ட் உமன், இவ்வளவு வயசாகியும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஓல்டேஜ் ஹோமுக்கும் போகாம தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்கேம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாரும் பாட்டியை சீக்கிரமா ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்கணும்னு சொல்றதை பாட்டி கேட்டுட்டு, சரி நம்மளே அந்த ஸ்கேமரை கண்டுபிடிக்கலான்னு அந்த அட்ரஸ் எழுதின ஸ்லிப்பை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் ஓல்டேஜ் ஹோம்ல ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அவரோட பைக்கை பாட்டி கேட்க அவர் தர முடியாது, நீ உடனே அந்த அட்ரஸ் போலீஸ் கிட்ட கொடுன்னு சொல்ல பாட்டி முடியாதுன்னு வண்டியை திருடிட்டு போக ட்ரை பண்ண அவர் ஒரு வழியா பாட்டியை பிடிச்சிடுறாரு. பாட்டி ரொம்ப அடமெண்டா இருக்கிறதால வேற வழி இல்லாம அவரும் கூட துணைக்கு போக பாட்டி ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு அவங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் கன்னை எடுத்துட்டு அந்த அட்ரஸை தேடி போறாங்க. இதுக்கு நடுவில் அந்த பாட்டியோட ஃபேமிலி பாட்டி காணோம்னு பயந்து போயிருக்காங்க. அவங்களோட பேரன் நான் தான் பாட்டியை தொலைச்சேன், அவர் வேஸ்ட்னு அவனே திட்டிக்க அவனோட பேரண்ட்ஸ் அவனை சமாதானப்படுத்துறாங்க. அட்ரஸை தேடி போன பாட்டி ஒரு கட்டத்தில் எங்க இருக்குன்னு தெரியாம முழிக்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் சண்டை வர பத்தாவதுக்கு அவங்க வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டு தனித்தனியா போயிடுறாங்க. பாட்டி ஒரு இடத்துல கார் ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு அங்க போக போற வழியில கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்தவங்களால எழுந்துக்க முடியாம அப்படியே படுத்துட்டு கரெக்டா அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து தூக்கி ஹெல்ப் பண்றாரு. ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து அந்த அட்ரஸை ஒரு வழியா கண்டுபிடிச்சு அந்த ஸ்கேமரை ஃபாலோ பண்ணி போனா பார்த்தா அங்க ஒரு வயசான தாத்தா தான் இந்த ஸ்கேம் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டி அவங்களோட கண்ணை வச்சு அந்த தாத்தாவை மிரட்டி பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்க அந்த பணம் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. உடனே பாட்டி அவங்களோட பேரனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்க பேரன் எப்படி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு பாட்டிக்கு சொல்லி தர பாட்டி ஒரு வழியா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்களோட பேரனும் அந்த இடத்துக்கு வந்து பாட்டியை பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறான்.